ஹாய்ங்க, ப்ளவுஸில் வந்து ரெடிமேட் டிசைன் வாங்கி எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த டிசைனோட ஓரத்துலலாம் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் துணி விட்டு கட் பண்ணிவிட்டு அந்த மூளைக்கு இருக்கிறதா கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி விட்டுறணும். எல்லா பக்கமும் சுற்றி வெட்டிடுங்க. அதுக்கப்புறமா அந்த வெட்டினதை வந்து நம்ம வந்து கம்மு போட்டு ஓட்டலாம். இல்லைன்னா ஸ்டிச் பண்ணும்போது அது கூர்மையான ஒரு நீடிலால் எதாலையோ மடக்கி ஸ்டிச் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அதனால் நான் வந்து கம்மு போட்டு அந்த டிசைன் வந்து ஒட்டிக்கிட்டேன். கரெக்டாக அந்த டிசைன் கட் வர இடத்துலலாம் கட் பண்ணால் தான் இந்த மாதிரி மடங்கி வரும். தள்ளி கட் பண்ணிங்கன்னா அது வந்து மடங்கி வராது. கம்மு போட்டு ஒட்டினங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது மடக்கி தைக்கலாம். அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா ஒட்டிட்டோம்னா நம்ம தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அதில் நல்ல பக்கம் வந்து மேலே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம பேட்ச் பின்னாடி வச்சு அப்படியே முன்னாடி திருப்பணும். அதனால நம்ம வந்து நல்ல பக்கம் வந்து மேலாப்பிலே இருக்கிற மாதிரி அப்படியே மேலாப்பில் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கன்ஃபியூஷனில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம பேட்ச் வந்து இது மேலே வச்சு சென்டர் மார்க் பண்ணிக்கணும். சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக் வந்து மார்க் பண்ணிக்கணும். தைச்சிட்டு இந்த ஓரத்தையெல்லாம் வெட்டி விட்டுட்டு சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நெக் சைஸ் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் பாருங்கள், நெக் சைஸ் மார்க் பண்ணுறேன். கீழே அளவும் மார்க் பண்ணிவிட்டேன். பேட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த நெக்கையும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வந்து சின்ன பொண்ணுக்கு தைக்கலாம். அதனால் அதுக்கு நெக் சைஸ் வந்து கம்மியாக தானே இருக்கும். அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு சென்டர் ஹோல்ட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் இந்த கிராஸாக தையல் விட்டோம்னா நெக் சைஸ் கொஞ்சம் கரெக்டாக வந்துடும். நெக் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். கீழேயும் சென்டர் பாருங்கள் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு பின் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் தப்பாக வச்சுருக்காங்க ஃபஸ்ட் டைம்னால. ஆனால் அந்த பேட்ச் வந்து திருப்பி வச்சுட்டிங்கன்னா தான் திருப்பும்போது கரெக்டாக வரும். இது நான் வந்து தப்பாக வச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் பிரிச்சுட்டு மறுபடியும் குப்பரை திருப்பி பேட்ச் வச்சுட்டு அப்புறமா திருப்பும்போது அது கரெக்டாக வந்துடும். ஏன்னா இப்படியே வச்சு திருப்பினீங்கன்னா திருப்பும்போது பேக்காக இருக்கும். ஃபுட்டு மாற்றிக்கோங்க. ஒன் சைட் ஃபுட் மாற்றிக்கோங்க. கரெக்டாக நெக் சைஸ் கரெக்டாக வச்சுட்டு பேட்ச் கரெக்டாக உட்கார மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்படி தைக்கக்கூடாது பாருங்கள், இப்படி தான் வைக்கணும். ஃபஸ்ட் டைம் மாற்றி தைச்சிட்டேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவம் தானே. இந்த பொண்ணு சின்ன பொண்ணுங்கிறதுனால கழுத்து ஒரு 1.25 தாங்க வச்சேன் நான். ஆனால் கரெக்டாக இருந்தது. அதிகமாக வச்சுருந்தேன்னா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். அது கரெக்டாக இருந்தது. இப்படி தான் தைக்கணும். கரெக்டாக அந்த சென்டர் வச்சு கீழே சென்டர் வச்சு பின் பண்ணிக்கோங்க. தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த ஸ்டிச்லேயே தைங்க. அந்த இதில் நூல் இப்போ ஊசி பட்டுச்சுன்னா உடஞ்சி போயிடும். மிரரில் பட்டுச்சுன்னா பார்த்து பொறுமையாக தைக்கணும். ஆனால் டைம் எடுத்தது. கைக்கு நெக்குலாம் வைக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்தது தான். பொறுமையாக பண்ணுங்கள். நல்லா நீட்டாக வரும். அந்த ஓரம்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இடையிலையும் அந்த சின்னதாக கட் பண்ணி விட்டு திருப்பினீங்கன்னா அது வந்து நீட்டாக வந்துடும். பாருங்கள், நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன்னு பார்க்கும்போதே தெரியும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு திருப்பும்போது நல்லா வந்துடும். அப்புறம் அந்த எட்ஜ்லேயே தையல் போட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும். இதே மாதிரியே ஃப்ரண்ட் கழுத்து கை. ஆனால் இப்படி திருப்பி தைக்கிறப்ப அந்த இதெல்லாம் நான் மடக்கி விட்டு தான் தைச்சேன். இன்னொரு இதை வந்து நெக்குக்கு வந்து கம்மு போட்டு ஒட்டி தைச்சேன். கைக்கு வைக்கும்போதெல்லாம் நான் மடக்கி விட்டே தைச்சிட்டேன். கொஞ்சம் தானே இருக்குது, அதனால நான் மடக்கி விட்டே தைச்சிட்டேன். எல்லாம் நீட்டாக தான் இருந்தது. பேட்ச் ஒர்க் வாங்கி வச்சா ஆரி ஒர்க் வர இது கொஞ்சம் கம்மியாக தானே வரும். வாங்கி வச்சுக்கலாம். பார்க்குறப்ப நீட்டாக கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். பொறுமையாக தைக்கணும். ஊசி அதில் பட்டுச்சுன்னா உடஞ்சி போயிடும். அதனால் பொறுமையாக. நானே இதாங்க ஃபஸ்ட் டைம் இந்த இது தைக்கிறேன். அதனால் ஈஸியாக தான் இருந்தது. நீங்கள் ஊசி வச்சு எம்மிங் பண்ணுறனாலும் பண்ணலாம். இல்லைன்னா இது சைஸ் கொஞ்சம் அதிகப்படுத்தி தையலையே கூட விட்டுருங்க. உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்குது அதே மாதிரியே தைச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதே மாதிரியே முன்னாடி கழுத்துக்கும் வச்சிடணும், கைக்கும் வச்சுட்டா முடிஞ்சு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கிறேன். கீழே மடித்து தரிச்சிட்டு சைடு பிடிச்சிங்கன்னா முடிஞ்சது. புரிஞ்சுதுங்களா சொன்னது? தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.